கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு அம்மான் சுப்ஹானஹு வ தஆலா செய்த அளப்பெரிய கிருபை காரணமாக, அன்பின் காரணமாக எங்களை கலிமா சொன்ன ஒரு முஸ்லீம்களாக அல்லாஹ் திறங்கப்படுத்தியிருக்கிறார். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு எங்களை ஆக்கி வச்சிருக்கிறார். இன்னும் அவனுடைய மாளிகையில் ஈத்திகாஃப் நிகழ்ச்சியோட வந்து உட்கார்ந்து நல்ல நாளில் நல்ல விஷயங்களை பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறார். இதெல்லாம் அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு எங்களுக்கு செய்த மிகப்பெரிய கிருபையாக, அன்பாக, ரஹ்மத்தாக, அருளாக இருந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், சஹாபாக்கள் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய உயிரை, தன்னுடைய பொருளை எல்லாத்தையும் அர்ப்பணிச்சாங்க. உலகத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை குர்ஆன்ல ரலியல்லாஹு அன்ஹும் வருவார், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று சொல்ற அளவுக்கு அவங்க அல்லாஹ்வுக்கு மிக பொருத்தமான முறையில உலகத்தில் வாழ்ந்தாங்க. இதெல்லாம் சஹாபாக்களுடைய கட்டித்தரமாட்டு கேட்டா, சஹாபாக்களுடைய முயற்சி இருந்துச்சுங்கிறதுக்கு சந்தேகம் இல்லை. ஆனா எல்லாவற்றையும் விட முதலாக அல்லாஹ் குர்ஆன்ல அவர்களை சொல்லும் பொழுது யுஹிப்புஹு வ யுஹிப்புனா, முதலாவது அல்லாஹ் அவர்கள் மீது நேசம் கொண்டார். அதற்கு பிறகுதான் அவர்கள் அல்லாஹ் மீது நேசம் கொள்ள ஆரம்பித்தார். முதலாவது அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அருள் ஒரு மனிதனுக்கு கிடைத்தால்தான் அந்த மனிதனுக்கு நல்லவர்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு அவர் புறத்தில்தான் வழங்கமான ஒளிய எங்களுடைய கெட்டித்தனத்துல, யாருடைய கெட்டித்தனத்துல ஒன்றுமே முடியாது. எங்களுக்கு தெரியும், அபூ தாலிபுடைய ஹிதாயத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னான், இன்னக லா தஹ்தீ மன் அஹ்பப்த, நபியே நீங்க விரும்புகிறார்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தீ மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ்தான் ஹிதாயத்தை கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழுத்தம் திருத்தமாக திட்ட தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ் அடியார்களே, அப்பொழுது அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு மிக மிக மேலானவனாக, கிருபை உள்ளவனாக, அன்புள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நிகராக, சமமாக, இணையாக யாரும் வந்ததும் இல்லை, யாரும் வரப்போவதும் இல்லை. லா ஷரீக்க லஹு, அவனுக்கு இணையாக யாருமே இல்லை. யாருமே அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு அல்லாஹ் அவனை பற்றி குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான், குல் ஹுவல்லாஹு அஹத். நபி நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் தான். என்னத்துல ஒருவன்? எல்லாத்திலையும் ஒருவன் தான். ஃபீ ذاته வஃபீ சிஃபாத், அல்லாஹ்வுடைய ذاتலையும் ஒருவன் தான், அல்லாஹ்வுடைய சிஃபாத்திலையும் ஒருவன் தான். அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ளவன் என்று சொன்னா, அவனை போல இரக்கமுள்ளவங்க உலகத்திலேயோ யாருமே கிடையாது. உலகத்தில் யாருக்கெல்லாம் இரக்கம் கொடுத்து, யாருக்கெல்லாம் இரக்கம் இருக்கிறதோ எல்லாருக்கும் இரக்கம் கொடுத்தவன் அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு. அப்ப அவனுடைய இரக்கம் எப்படி இருக்கும்? எங்களுக்கு தெரியும், ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லில்லாஹி மிஅத்த ரஹ்மா, அல்லாஹ்வுக்கு 100 ரஹ்மத் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு ஒரு ரஹ்மத்தை தான் உலகத்தில் இறக்கியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத் தான் இன்றைக்கு உலகத்தில் யார் யாரெல்லாம் அன்பு காட்டுறாங்களோ, கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட, தாய் பிள்ளைகளோட, பிள்ளைகள் பெற்றோர்களோட, உறவினர்களோட, எந்த அளவுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஒட்டகம் தன்னுடைய குட்டிக்கு பால் கொடுக்கும் பொழுது ஒரு குட்டிக்கு கால்படும் என்று சொல்லி காலை கொஞ்சம் தள்ளி வச்சு கொண்டிருக்கிறது. இதுவும் அல்லாஹ்வுடைய அந்த ஒரு ரஹ்மத்திலிருந்து உள்ளதான்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு 100 ரஹ்மத் இருக்கும் என்று சொன்னா, அந்த ரஹ்மத் எவ்வளவு விசாலமான ரஹ்மத்தா இருந்தது. யாரால மதிப்பீடு செய்ய முடியும்? எப்படி அல்லாஹ்வை யாரால மதிப்பீடு செய்ய முடியாதோ
லைஸ கமித்லிஹி ஷை, அவனை போல யாருமே இல்லை. லா யஸிஃபுல் வாஸிஃபூன், அல்லாஹ்வை எப்படின்னு சொல்லி எப்படி உலகத்துல யாராலுமே வர்ணிச்சு முடிக்க முடியாதோ அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்தை கூட யாராலும் வர்ணிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்தை கூட, ஒரு ரஹ்மத் என்ற சிஃபத், அல்லாஹ்வுடைய ஒரு சக்தி என்ற சிஃபத், ஒரு வல்லமை என்ற தன்மை, ஒரு குதிரத் என்ற தன்மை, மன்னிப்பு என்ற தன்மை, சுப்ஹானல்லாஹ், ஒரு தன்மையை கூட முழு உலகத்தில் எல்லா மக்களும் சேர்ந்து வர்ணிக்க ஆரம்பித்தாலும் லா யஸிஃபுல் வாஸிஃபூன், யாருமே வர்ணிச்சு முடிக்க முடியாது. வலா துஃபாரித்துஹு, அல்லாஹ் எப்படி எங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவனும், எங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவனும். சோதனை அல்லாஹ்வுடையார்களே, இந்த உலகத்துல எத்தனை என்ஜினியர்மா இருக்கிறாங்க, எவ்வளவு படிச்சவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு அழகான பில்டிங் எல்லாம் பிளான் பண்றாங்க, எப்படியெல்லாம் கூறுறாங்க, எப்படியெல்லாம் வாகனம் எல்லாம் அவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க. யாருக்காவது இதுவரைக்கும் பூமி ஒன்று பிளான் பண்ண தெரியுமா? பூமிங்கிறது இப்படித்தான் இருக்கிறது, பிளான் பண்ணி உருவாக்கி என்ஜினியர்மார காட்டக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து ஒரு வானத்தை நாங்க தயாரிப்பு செய்யும். ஒரு வானம், அல்லாஹ் சொல்றான் 7 வானத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார். சோதனை அல்லாஹ்வுடையார்களே, மனிதன் எந்த அளவுக்கு பலகீனமானவன்டா, தன்னுடைய புத்தி குறவு எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டான்டா, அவன் வானத்தை தயாரிப்பு ஒரு பக்கம் இருக்க, வானம் இருக்கிறதை ஏற்றுக்கொள்வதற்கு அவன மனசாண்ட அவனுக்கு புத்தி இல்லாத, வானம் ஒன்று இருக்கின்றதை ஏற்றுக்கொள்றதுக்கு அவனுடைய புத்தியானான். வானம்ங்கிறது அல்லாஹ் இல்லை, அல்லாஹ்வோட ஒரு படைப்பு தான். வானம்ங்கிறது அல்லாஹ்வோட ஒரு படைப்பு தான். பூமிங்கிறது அல்லாஹ்வோட படைப்பு தான். ஜிப்ரீல்ங்கிறது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோட ஒரு படைப்பு தான். மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வோட ஒரு படைப்பு தான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகளே உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் சேர்ந்தாலும் கற்பனை செய்ய முடியாது என்று சொன்னா அல்லாஹ் எப்படி கற்பனை செய்ய? திருமேனியில் ஹதீஸ் ஒன்று வருது, வானத்துக்கு பூமிக்கு இடப்பட்ட தூரம் என்று. இந்த வானத்துக்கு பூமிக்கு இடப்பட்ட தூரம் ஒரு ரிவாயத்திற்காக 500 வருஷ தூரம், இன்னொரு பிரகாரம் இன்னொரு ரிவாயத்து அறிவிப்பின் பிரகாரம் 200 வருஷ தூரம். என்ன வேகம்? ஒளி வேகம். எவ்வளவு தூரமாக, எவ்வளவு தூரமாக. முதலாவது இதுபோல வானத்துக்கு பூமிக்கு இடப்பட்ட தூரம் 200 வருஷ தூரம், 200 வருஷ தூரம், 500 வருஷ தூரம். நம்மளுக்கு பிள்ளைக்கு வந்து வானத்தை கிட்ட போவதில்லை சரி, வானத்தை கிட்ட போவது சரி. போனாக்கிறது தெரியும், பிள்ளைகிட்ட போனா மேகம்லாம் கீழுக்கு இருக்கி, ஆனா வானம் எங்கே? வானத்தை மனுஷன் கண்ணால பார்க்க கூட 200 வருஷ தூரம். முதலாவது வானத்துக்கும் 2வது வானத்துக்கு இடப்பட்ட தூரம் 200 வருஷ தூரம். 2வது வானத்துக்கு 3வது வானத்துக்கு இடப்பட்ட தூரம் 200 வருஷ தூரம். எப்படி யாரால் கற்பனை செய்யணும்? இப்படி ஒரு இடம் வந்து யாரால் கற்பனை செய்யணுமா? இப்படி ஒரு இடம் வந்து இருக்குது, யாருடைய ஏற்பாடு? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய ஏற்பாடு. இப்படி ஒவ்வொரு வானத்திற்கும் மத்தியில 200 வருஷ தூரம் 7 வானங்கள் இருக்கு. 7 வானத்துக்கு மேல அல்லாஹ் கடல் ஒன்று படுத்தியா, கடல். வானத்துக்கு மேல கடல், வானத்துக்கு மேல கடல். வானத்துக்கு மேலுள்ள கடலுடைய ஆழம் எவ்வளவுன்னு சொன்னா அதுவும் 700 வருஷம் தூரம். 4 ஆடுகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறார் அந்த கடலுக்குள்ள. ஆடுகள் இல்ல, ஆடுகளுடைய தோட்டத்துல மலர்கள். அவங்களுடைய பெருப்பம் என்ன தெரியுமா? அவங்களுடைய காலில் இருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள தூரம் 200 வருஷ தூரம். அவங்க ஒரு கூட இருக்கிறாங்க, அவங்களுக்கு மேலான அல்லாஹ் அரசு வைக்கப்பட்டு. இதொட்டம் அல்லாஹ் இல்ல, இதொட்டம் அல்லாஹ் இல்ல, அல்லாஹ்வுடைய படைப்புகள், அல்லாஹ்வுடைய படைப்புகள். அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சிந்திக்கிறதுக்கே எங்களுக்கு அறிவில்லை, ஆற்றல் இல்லை என்று சொன்னா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹ் மிக மிக பெரியவன்.
அவருடைய நாட்டும் பெரியது, அவருடைய சிபாத்தும் பெரியது, அவருடைய செயற்பாடுகளும் பெரியது, அவர் ரஹ்மத் அருளும் பெரியது, அவருடைய மஃபிரத்தும் விசாலமானது. அல்லாஹ்ட எதுவும் அது சாதாரணமானது இல்லை. அல்லாஹ்ட எதுவும் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டன்னு சொன்னா அது என்ன விஷயமா இருக்கலாம். அல்லாஹ்ட ரஹ்மத் அதுவும் விசாலமானதான். நபி இபாதி அன்னி அல் கஃபூருர் ரஹீம். நபி நீங்க சொல்லுங்க, நபி இபாதி அன்னி அல் கஃபூருர் ரஹீம். அடியார்களுக்கு சொல்லுங்க, நான் மன்னிக்கக்கூடியவர், இரக்கம் காட்டக்கூடியவர். இதையே சொல்லுங்க. வன் அஸாபி ஹுவல் அஸாபுல் அலீம். என்னுடைய வேதனைக்கு இதுவும் நம்பளமானது. இதையும் உங்களால் தாங்கிக் கொள்ளல, இதையும் உங்களால் தாங்கிக் கொள்ளல. யோசிச்சு பார்ப்போம். அல்லாஹ்வுடைய ஒரு வேதனைய சும்மா யோசிச்சு பார்ப்போம். அன்றைய ஹதீஸ்ல வந்துச்சு, திருமதியில நரகத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நரகவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய 2 வகையான பானத்தை பற்றி சொல்லப்படுது. ஒன்று ஹமி சுடுதண்ணி, 2வது ரஸ்ஸாக் என்ற ஸ்டீம். சுடுதண்ணி எப்படி சுடுதண்ணி எப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவருக்கு எப்படிப்பட்ட நரகத்துல தாகம் கொடுக்கப்படும் சொன்னா, சில நேரம் உலகத்தில் நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா, துன்பம் வந்தா, ஒரு மையத்தூடு அல்லது திருமண வீடு, வேலைப்பாடு அப்படின்னு சொன்னா இவருக்கு தாகமும் விளங்காது, ஒன்றும் விளங்காது. அல்லது பெரிய நோயோட கூப்பிட்டுக்கிறாரு, அந்த நோய் இவருக்கு பசி ஒண்ணுமே வராது. ஆனா ஒரு மனிதன் நரகத்துக்கு போயிட்டான்டா, நரகத்துல எவ்வளவுதான் இவனுக்கு வேதனை இருந்தாலும் அந்த வேதனைக்குள்ள வார பசி இருக்கிறே, அவன் அனுபவிக்கக்கூடிய வேதனைக்கு சமனான பசி வரும். அனுபவிக்கக்கூடிய வேதனையை விட உணர்ந்த அளவுக்கு பெரிய பாரிய பசியை தாகத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார். இவருக்கு உணர்வு வரும், இந்த தாகத்தை நான் போக்கித்தான் நான் சாப்பிட்டுதான் அப்படி உணர்வு அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இருந்தார். இப்ப கூப்பிடுவார், இப்ப கேட்பாரு, என்ன கேட்பாரு? இவர் கேட்பாரு, தண்ணி கேட்பாரு. முகுல் அடி மண்டி போன்ற தண்ணி கொடுக்கப்படும். எப்படி சூடுண்டா எதற்காக கொடுக்கப்படும்? இரும்பாலான கேத்தல்களை கொடுக்கப்படும். இரும்பாலான கேத்தல், அந்த இரும்பு கேத்தல்ல, அந்த கேத்தல் பல கொழுக்குகள் முள்ளுகள் நிறைந்த கோப்பையாக. அவர்களே சுடுகண்ணி அது எப்படி பிளாஸ்டிக் கப்புனா அளவு பரவாயில்ல, சில்வர் கப்பு குடிக்கிறதுக்கு குடிக்கிற பக்கமெல்லாம் முள்ளு இருக்கும் என்று சொன்னா எப்படி குடிக்கணும்? எப்படி ஒரு கட்டமாக இருக்கு. கடுந்தாக குடிச்சுதான் ஆகணும், வேற வழி ஒன்று இல்லை. தாரது சுடுதண்ணிய பார்க்கறதுக்கு முன்னால கொழுக்கிய குடிக்கிற எப்படி எவ்வளவு திண்டாட்டம் அடைவார், எவ்வளவு நிப்பத்துக்குள்ளாகுவார். அது எப்படி சரி குடிச்சுதான் நான் கஷ்டப்பட்டு குடிச்சு அதை எடுத்துக்கிட்டு கிட்ட கொண்டு போனவன முகத்தில் உள்ள சதையெல்லாம் அப்படியே கலண்டு அந்த தண்ணிக்குள்ள விழுந்துடும். சகோதரர்களே, அல்லாஹ்வியார்களே, ஹதீஸ்ல வருவது தலையுடைய பரவான்னு சொன்னா பொதுவாக தோலுக்கு கில்துன்னு சொல்லுவாங்க. பரவான்னா எந்த தோலோட சேர்ந்து முடியிருக்கிறோம் அந்த தோலுக்கு தான் பரவான்னு சொல்லுவோம். முகத்தில் உள்ள தாடி, மீசை, கண் முடியெல்லாம் சேர்ந்து அந்த கப்புக்குள்ள எவ்வளவு அருவருப்பானதா இருக்கு. ஒவ்வொரு பானத்துக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, சோதனை அல்லாஹ்வியார்களே எப்படி இருக்குன்னா, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய பலதரப்பட்ட நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லா வகையான சோதனைகளும் ஒரு சோதனைக்குள்ள மாற்றப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா அது தண்ணி கடும் சூடாக இருக்கு, கடும் சூடு. இன்னொரு பக்கத்துல
அது குடிக்கிறதுக்கு முடியாத கடுமையான அருவருப்புள்ள தண்ணியாயிரு. அருவருப்புள்ள தண்ணியாயிரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாட்டம் என்று சொன்னாங்க. உலகத்தில் ஒரு சொட்டு தண்ணி உலகத்தில் விழும் என்று சொன்னான். ஒரு சொட்டு தண்ணி உலகத்தில் விழும் என்று சொன்னா உலகத்தில் எல்லா பொருட்களுமே நாட்டப்படுத்துவோம். எல்லா பொருட்களுமே நாட்டப்படுத்துவோம். ஒரு மனுஷன் ஒரு டெக்னு பாவிச்சார், 2-3 நாளைக்கு தொடர்ந்து பாவிச்சாருன்னு சொன்னா அவர் உடம்புட வேர்வை வாசம் எல்லாம் செப்லெட் வாசம் மாத்தாரு. அல்லது உழுவர்த்தமை நாளைக்கு திண்டாருன்னு சொன்னா உடைய வேர்வை வாசம் இல்லாம அப்படித்தான். ஹதீஸ்ல வருது, ஒரு சொட்டு உலகத்தில் உலகம் சொன்னா முழு உலகத்தினுடைய எல்லா பொருட்களும் அது நாட்டம் எடுத்தது. எவ்வளவு மோசமான தண்ணியா. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு அவசரமா குடிக்கணுமா? இல்ல மிடராட்டே குடிக்கணும். ஒரே இடுவையில இழுக்கலாம்னு பார்த்தா அது இழுத்து முடியாது. மிடர்பட்டதான் குடிக்க. காணாத்துக்கு இன்னொரு பக்கத்துல சொல்லி முடிக்க முடியாத அளவுக்கு கசப்பானதாக. ஒரு பக்கம் கசப்பு, இன்னொரு பக்கம் நாட்டம், இன்னொரு பக்கம் அருவருப்பு, இன்னொரு பக்கம் சூடு. நவுதுபில்லாஹ் எப்படிப்பட்ட தன்மை சோதர்களை காணத்துக்கு குடிச்சிட்டாரா மாஃபி புத்தூனையும் வல்கிறது. உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ள குடல்கள் வயிற்றுக்குள்ள பாட்டுகள் அப்படியே கரைஞ்சி கால் வழியாக சோதர்களை எப்படி கட்டமாக அல்லாஹ்வுடைய ஒரு வேதனை யாரால தாங்கிக் கொள்ள, யாரால கற்பனை செய்யும்? நரகவாதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடத்தில் நிலைமை எப்படி சொன்னா ஏனைய வேதனைகளை எப்படி மதிப்பீடு செய்யும்? எனவே சகோதரிகளை, அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு அவன் சாதாரணமானவன் அல்ல. நான் நினைக்கிற மாதிரி இல்லை. அல்லாஹ் சொல்றான், ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி. அல்லாஹ் எப்படி விளங்கணுமோ நீங்க யாரும் அல்லாஹ் விளங்க, நானும் விளங்கல, நீங்களும் விளங்கல. சோதர்களை, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாசூம், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமான நபியாக இருந்தாங்க, எவ்வளவு நெருக்கமான ரசூலாக இருந்தாங்க. ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தாங்க. அந்த நபியால கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ் உலகத்துல புகழ்ந்து முடிக்க முடியல. அவங்களால கூட புகழ்ந்து முடிக்க முடியல. யாருமே புகழ்ந்து முடிக்க முடியாது, யாருமே வர்ணிச்சு முடிக்க முடியாது, யாருமே வர்ணிச்சு முடிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றார், தஃசீர் எழுதுறாங்க, அல்லாஹ் அஜஸல் இபாது ஹம்திஹி தஆலா, அடியார்களால ஏழாது அல்லாஹ் புகழ்வது, உங்களால ஏழாது. அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்றார், உங்களால ஏழாது. இதனால நீங்க யோசிக்க தேவையில்லை, நான் சொல்றத சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? ஃபக்குலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்காக சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் தஆலா எங்களை பார்த்து சொல்றார். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை தந்தது, இஸ்லாத்தை தந்தது. நான் நினைக்கிறேன் இது எங்கட கட்டித்தனம், நான் பரப்பாவோட இருக்கோம், நான் கிப்பாவோட இருக்கோம், நான் ஜமேராத்தோட இருக்கோம், நான் தொழுகைக்கு இருக்கிறோம். ஏதோ நாங்க பெரிய பாட்டி இதெல்லாம் நாங்க இல்லாட்டி மர்க்கஸெல்லாம் வெறிச்சோடி போயிடு. அல்லாஹ் சொல்றான், எம்முன்னூன் அலைக்க நஸ்லமு குல்லா தமுன்னு அலை இஸ்லாமுக்கும் பலில்லாஹு எம்முன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் ஈமான். நபியே சொல்றாங்க, எம்முன்னூன் அலைக்க நஸ்லமு, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டத அவங்க செஞ்ச பெரிய உபகாரமா சொல்லி காட்டுறாங்க. நாங்க தராவி போயிட்டு வரோம், நாங்க கியாமுலே முடிச்சுட்டு வரோம், 30 நாள் நோன்பு முடிச்ச நாங்க தான். சுப்ஹான், என்னென்ன இத்தனை பேருக்கு சதகா கொடுத்திருக்கோம், இத்தனை பேருக்கு ஜக்காத் கொடுத்திருக்கோம். எங்களோட இறப்பாருங்க, எங்களோட வாழ்நாள பாருங்க. அல்லாஹ் சொல்றான், குல்லா தமுன்னு அலைஹி இஸ்லாமுக்கும், குல்லா தமுன்னு அலைஹி இஸ்லாமுக்கும், நீங்க இஸ்லாத்துல வாழ்றது, நீங்க தொழுகிறது, நீங்க பயான் பண்றது,
நீங்க பயான் கேட்கிறது நீங்க செஞ்ச உபகாரம் நினைக்காதுங்க. நீங்க செஞ்ச உபகாரம் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும், அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறார். அல்லாஹ் சோழர்களே, அல்லாஹ் எவ்வளவு பெரியவர், அல்லாஹ் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அல்லாஹ் எவ்வளவு சக்தி உள்ளவர். நாங்க செய்யற ருக்கு சுஜூத் என்னத்துக்கு காரணம்? நாங்க செய்யற ருக்கு சுஜூத் என்னத்துக்கு காரணம்? இதுல என்ன இருக்கு? நாங்க செய்யற ருக்குல சுஜூதுல என்ன இருக்கு? நான் என்ன கட்டித்தனை செஞ்சிருக்கிறோம்? என்ன கட்டித்தனை செஞ்சிருக்கிறோம்? சோழர்களை எங்கட தொழுக ஒரு எக்ஸாம்பிள் எழுதி கொடுத்தா மனிதனுக்கிட்டே 100 மார்க்ஸ்களுக்கு வாங்கலாம்டா, அப்படி அல்லாஹ் ஜெல்லாஹுவோட 100 மார்க்ஸ் எப்படி வாங்க? எப்படி வாங்க? எங்க நம்ம வேலையே நாம ஒரு கோடையா இருக்கோம், தொழிலாளியா இருக்கோம். எங்கட செயல்களுக்கு வந்து இன்னும் எங்கட மனைவிமாறு ஓகே பண்ணல, இன்னும் ஓகே பண்ணல. எங்கட செயற்பாடுகள் மனிதனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படல. அந்த அளவுக்கு பலகீனம் பண்ணா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள அந்த அளவுக்கு நாங்க பெரியாக்கள் ஆயிட்டோமா? அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அல்லாஹ் சொல்றான், ஒமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி. அல்லாஹ் யாருன்னு சொல்லி ஒத்துறங்க, அல்லாஹ் யாருன்னு சொல்லுவாங்க. சோதர்களே, அல்லாஹ் இறக்கம் காட்டிருக்கிறார், அல்லாஹ் அன்பு காட்டிருக்கிறார், அல்லாஹ் அருள் செய்திருக்கிறார். இன்னும் உலகத்தில் அல்லாஹ் வாழ வச்சு கொண்டிருக்கிறார், இன்னும் வாழ வச்சு கொண்டிருக்கிறார். உலக யுஆஹிருல்லாஹு الناس بظلمهم ما ترك عليها من دابة. உலக யுஆஹிருல்லாஹு الناس بظلمهم. மனிதன் செய்யற பாவத்துக்கு அல்லாஹ் பிடிக்கிறதா இருந்தான்னு சொன்னா உலகத்தில் எந்த விதமான ஊர்வலம் கூட மிஞ்சாது என்பதாக அல்லாஹ் ஜெல்லாஹு சொல்கிறார். சோழர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு அதிகமான நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு அதிகமான நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு நிறைய உபகாரம் செய்திருக்கிறார். என்னோட அடிக்கடி கேட்கிற விஷயம், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا. நீங்க அல்லாஹ்வுடைய நியமத்துல கணக்கிட்டேன்னு சொன்னா உங்களால் கணக்கிட முடியாதுன்னு சொல்ற, கணக்கிட முடியாதுன்னு சொல்ற. சோதர்களே, அல்லாஹ்வுடையார்களே, சின்ன உதாரணம். அதாவது நாங்க எங்களை வாப்பமாரை மதிக்கணும், எங்கட பெற்றோர்களை மதிக்கணும், உம்மா மதிக்கணும். வாப்ப என்ன செஞ்சாரு? எங்களுக்கு வாப்ப எங்களை பெற்றெடுத்தார், சாப்பாடு செஞ்சார், வளர்த்தார், ஓத வைத்தார், படிக்க வைத்தார், எல்லாம் செஞ்சார். ஆனா இந்த வாப்பாவுக்கு நாங்க கட்டுப்படலைன்னா, இந்த வாப்பாவை நிராகரிச்சா ஹதீஸ் வருது, குஃப்ருடைய வார்த்தை பாவிக்கப்படும். மனிதா இல்லா கைரி அபீஹி ஃபகத் கஃபர. யார் தன் வாப்பா இல்லாத ஒருவரை, தன்னுடைய தந்தை இல்லாத ஒருவரை தன்னுடைய தந்தை என்று சொல்கிறாரோ அவர் காபிராகிவிட்டார். தந்தை இல்லாத ஒருத்தர் தந்தை சொன்னா காபிர் என்று சொன்னா, சோர்களே, அல்லாஹ் தந்த அனைத்து நியமத்துகளை மறுக்கிறார் என்று சொன்னா இவருக்கு என்ன வார்த்தை சொல்றது? மா ஜஅல அல்லாஹு லிரஜுலின் மின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், யா அய்யுஹன் நபி தகில்லாஹ் வலா துதில் காஃபிரீன வல் முனாஃபிகீன் இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா வத்தபி' மா யூஹா இலைக் இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன கபீரா وتوكل على الله وكفى بالله وكيلا. ما جعل الله لرجل من قلبين في جوفه وما جعل ازواجكم اللائي تظاهرون امهاتكم وما جعل ادعياءكم ابناءكم ذلكم قولكم بافواهكم والله يقول الحق وهو يهدي السبيل. அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் இந்த நியமத்தை சொல்லி காட்டி கொண்டு சொல்றார், அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றார். சோதர்களே, அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றதுல விஷயம் ஏன்? நாங்கள இரண்டாவது பிடிச்சாங்க தானே,
சிலர் எம்மள்கிட்ட சொன்னா ஏறாண்டு சொல்லிடுவோம், அல்லாஹ்வோட வேதனை கடினமாகும். ஆனா நபி அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அவங்க சொல்லுவாங்க, சமிஅனா வஅஃபா, கேட்டோம் வழிபட்டோம். இதுதான் சஹாபாக்களுக்கு பழகினாங்க. அல்லாஹ் சொன்னா, யா அய்யுஹன் நபியு தஃபில், நபியே நீங்களும் அல்லாஹ்வை தான் பயப்படணும், நீங்களும் அல்லாஹ்வை தான் பயப்படணும். வலா துத்இல் காஃபிரீன வல் முனாஃபிகீன், வலா துத்இல் காஃபிரீன வல் முனாஃபிகீன், நீங்க காஃபிர்களை முனாஃபிகீன்களை பின்பற்ற வேண்டாம். அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. ஏன்? உங்களோட தலை, உங்களோட முடி, உங்களோட கை, உங்களோட கால், உடம்புல அனைத்து உறுப்புகளும், உங்களுக்கு எல்லா நியமத்துகளும் அது எங்களால் தரப்பட்டது. காஃபிர்களை முனாஃபிக்களை பின்பற்றதுக்கு நான் உங்களுக்கு தரல. அல்லாஹ் தைரியத்தோட சொல்றான். அல்லாஹ் தைரியத்தோட சொல்றான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், மனிதனே உன்னை சங்கையான ரப்பை கொண்டு ஏமாற்றியது எது? அவன் தைரியமா கேட்கிறான். இன்னொரு பிள்ளைய வேலை வாங்கினா எப்படி இருக்கு? அல்லாஹ் எம்மளை படைச்ச அல்லாஹ் வேற, எம்மளை கட்டளை சொல்ற அல்லாஹ் வேற இல்லை. அல்லாஹ் ஸ்நானம் படைச்சு, அல்லது خلقك فسواك فعدلك في اي صورة ما شاء ركبك, உன்னை படைச்சு செவ்வையாக்கின நேராக படைச்ச ரப்பை உனக்கு ஒண்ணு ரப்பை கொண்டு ஏமாற்றியது, ஏமாற்றியது. நாங்க நினைச்சுக்கிறதா பிறக்கல்ல, புறக்கல்ல. அல்லாஹ் நினைச்ச சூரத்துல அவங்களை புறக்க வச்சிருக்கிறான். அல்லாஹ் யார நினைச்சானோ அவங்க ஆண்களாக, அல்லாஹ் யார நினைச்சானோ அவங்களை பெண்களாக, யார் நினைச்சானோ அவர்களை கருப்பர்களாக, யார் நினைச்சானோ அவர்கள் வெள்ளையர்களாக, அழகாக அழகில்லாதவர்களாக அல்லாஹ் சொல்றார். இதெல்லாம் ஏற்பாடு என்னால செய்யப்பட்டது, என்னால செய்யப்பட்டது. எனவே நான் குர்ஆன்ல அழுத்த திருத்தமாக, திட்டவட்டமாக, எந்த பயனும் இல்லாம, எந்த கூச்சலும் இல்லாம, எந்த பின்வாங்கலும் இல்லாம, சூசகமான வார்த்தை இல்லாம நேரடியாக அல்லாஹ் அறைகூவல் விடுக்கிறார். எங்களுக்கு மட்டும், முஸ்லிம்களுக்கு மட்டுமில்ல, உலக மக்களை பார்த்து, உலக மக்கள். ஏன் அல்லாஹ் இவ்வளவு தைரியமா சொல்றார்? ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றார்? வானம் பூமியை படைச்ச அந்த சக்தி அவனுக்கு மட்டும், அவனுடைய உரிமை அவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இதனால சொல்லக்கூடிய உரிமையும் அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. இல்லாஹி மாத்தித்தமா வாக்கியம். வானம் பூமியுடைய சொந்தம், வானம் பூமியுடைய ஆட்சி, அவருடைய படைப்பு, உலகத்தில் ஒவ்வொரு திருப்படைய படைப்பும் அல்லாஹ்வுக்குரியது. நாங்க தான் யோசிக்கிறோம், நாங்க படைச்சதை போல மோதிக்கிட்ட அல்லாஹ் சொல்லிட்டார். வலா துத்இல் காஃபிரீன வல் முனாஃபிகீன், காஃபிர்களை பின்பற்றலாம். இதுக்கெல்லாம் இதுக்காக உங்களுக்கு இதெல்லாம் சொல்லுங்க. வல் முனாஃபிகீன், முனாஃபிகீன்களை பின்பற்றவானா. இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீம், அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு நினைக்கிறார். அல்லாஹ் ஞானவான். நாம் நினைக்கிறோம் அல்லாஹ்க்கு கண்ணை கட்டிடலாம், நாவுதுபில்லாஹ். அல்லாஹ் கண்ணை கட்டிடலாம், பொல்ல போட்டுறலாம். எத்தனை பேர் நம்மள்கிட்ட மாட்டுதியா? எத்தனை பேரை கண்ணை கட்டுறீங்க? மனுஷன் நினைக்கிறான். அல்லாஹ் சொல்றார், அப்படி தப்பேற, அப்படி தப்பேற. அணுவோட செய்தாலும் அதற்கும் அல்லாஹ் கூலி வச்சிருக்கிறார். சொல்லுவாங்க அல்லாம இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க, புகாரிக்கு வியாக்கியான எழுதிய அல்லாம இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிகப்பெரிய மேல சொல்லுவாங்க. அவருடைய வியாக்கியானம் மட்டும் இல்லைண்டா புகாரியே விளங்குகிறார். ஏன் அல்லாஹ் அவருக்கு இவ்வளவு பெரிய கிஃப்ட கொடுத்தாங்கன்னு சொன்னா, அவர்கிட்ட இருந்த ஒரு சின்ன ஒரு அமல். என்ன அமல் தெரியுமா? அவர் ஹரிசரத்துக்காக வேண்டி அந்த பேனை, அந்த மை குப்பியில, ஒரு மை குப்பிக்குள்ள இருந்து தொட்டு அந்த காலத்துல எழுதுவாங்க. அந்த குச்சி எடுத்து தொட்டு எடுக்க போகல வந்து அந்த பேனை அந்த மையில மொச்சிட்டு இருக்குமா, அது தாகத்தை தீக்கிறதுக்காக வேண்டி வேறு தேவையான உதவிப்பட்டு எழுதலாம். ஆனா அந்த ஈயுடைய தாகம் தீரட்டும் என்பதற்காக வேண்டி கொஞ்சம் வச்சு கொண்டிருப்பாங்க, பார்த்து கொண்டிருப்பாங்களா, அதோட தாகத்தை தீக்கட்டும் என்று சொல்லி இதுக்கு கொடுத்த கிஃப்ட். ஆனா அல்லாஹ் தாலா அவரை எவ்வளவு பெரிய அல்லாமாவாக சொல்ற. அல்லாஹ்க்கு எதுவும் தெரியாம நான் படுற கஷ்டம், நான் படுற துன்பம்,
தீனுக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு துன்பப்படுறோம், எவ்வளவு கவலைப்படுறோம். அல்லது மனிதன் எந்த அளவுக்கு தீனை விட்டு பராபகமாக இருக்கிறார், எதுவும் அல்லாஹ்வுக்கு மறைவானது. இன்னல்லாஹ் கான அலீம் வத்தபிஅ மா யூஹா இலைக்க மின் ரப்பிக் இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன கபீரா. நபியே, வத்தபிஅ மா யூஹா இலைக்க மின் ரப்பிக், ரப்பிடத்திலிருந்து உங்களுக்கு எது வழியாக இறக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, இங்க எல்லாரும் இன்னைக்கு ரோல் மாடல் இருக்கிறாங்க. ரோல் மாடல் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், ஒவ்வொருத்தருக்கும் ரோல் மாடல் உங்களுக்கு நாங்க இறக்கணும் குர்ஆனும் ஹதீஸ். எத்தனை பேர் வாழ்க்கையில குர்ஆன் ஹதீஸ், எத்தனை பேர் வாழ்க்கையில குர்ஆன் ஹதீஸ்? நான் பிறந்து முஸ்லிமா பிறந்து எத்தனை வருஷம், எத்தனை கிதாப் படிச்சு முடிச்சிருக்கிறேன், எத்தனை புத்தகம் படிச்சிருக்கிறேன், எத்தனை டிகிரி பாஸ் பண்ணிருக்கிறேன், என்னோட பிள்ளைய எப்படி எப்படிதான் படிக்க வச்சிருக்கிறோம். சகோதரர்களை யாரா தைரியமா சொல்லுமா, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸ படிச்சு முடிச்சுட்டாங்க, யாரால சொல்லு? எங்கட உள்ளத்துல இந்த வழியுடைய பெருமதி என்னுடைய உங்களுடைய உள்ளத்துல இல்லைன்னா சகோதரர்களே, இந்த வழியுடைய பெருமதி யாருடைய உள்ளத்துல வரப்போ, யாருடைய உள்ளத்துல வரப்போ? நாங்க சொல்றோம் எல்லாம் இருக்குதான், அதுக்குதான் அடுத்த ஆயத்தை வச்சிருக்கிறார். நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, மாஜா அல்லாஹு ரஜுலின் கல்பைனி ஃபீ ஜௌஃபி, எல்லாம் டபுள் டபுள் இருக்கு. ஆனா மனிதனுடைய உள்ளத்துல ஒன்றுதான் இருக்கு, ரெண்டு இல்ல. ஒன்று மட்டும் மார்க்கம் இருக்கும், தீன் இருக்கும், உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய முஹப்பத் இருக்கும், குர்ஆனுடைய முஹப்பத் இருக்கும், ஹதீஸுடைய முஹப்பத் இருக்கும். அதை கொண்டு அமல் செய்ய நம்ம ஆசை இருக்கும். அல்லது ரெண்டுமே இருக்கிற சொல்லிக் கொண்ட அழகான ரெண்டு உதாரணம் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய அல்லாஹ் சொல்றான். என்ன ரெண்டு உதாரணம் சொல்றான்? அதுவும் மார்க்க சட்ட சம்பந்தப்பட்ட உதாரணம். ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு ஆள் ஒரு புள்ளைய வளர்த்தார். புள்ள வளர்க்கலுமா இல்லையான சட்டம் உலமாக்கள் தனிப்பட்ட விசாரிச்சு கொள்ளுது. புள்ள ஒன்றை வளர்த்து போட்டு எந்த புள்ளன்னு சொல்றதுக்கு அனுமதி இல்லை. இன்னொருத்தர பிள்ளைய உங்களோட புள்ளன்னு சொல்லேடாது, இன்னொருத்தர பிள்ளைய உங்களோட புள்ளன்னு சொல்லேடாட்டி அல்லாஹ் ரசூல் உடைய சட்டத்தை விட்டு போட்டு இன்னொருத்தர சட்டத்தை பின்பற்றணுமா? உங்களுக்கு எப்படி பின்பற்ற? எப்படி ஒரு வாப்பா தன்னுடைய சொந்த பிள்ளைய எந்த பிள்ளை இல்லைன்னு சொன்னா அவருக்கு குப்புருட்ட வார்த்தை பாதிக்கப்பட்டிருக்கும். அதுபோல ஒரு வாப்பா ஒரு மகன் ஒரு வாப்பா பார்த்து இவர் எந்த வாப்பா இல்லைன்னு சொன்னாலும் தமது கஃபருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னா, சகோதரர்களே, அல்லாஹ் ரசூலுடைய குர்ஆன ஹதீஸ புறக்கணிக்கப்பட்டு அவர் இன்னொன்றை தேர்ந்தெடுக்காரான்னு சொன்னா அவருக்கு என்ன வார்த்தை பாதிக்கும்? இது அல்லாஹ் காட்டின உதாரணம், நான் காட்டின உதாரணம். இன்னொரு உதாரணம் அல்லாஹ் காட்டுற, அது விளங்க வேண்டிய உதாரணம் தான். தலாக்குடைய பல வகை. நிறைய பேர் நிக்காஹ பத்தி படிக்காததுனால வீட்டுக்குள்ள அங்க ஹலாலான உடலுறவு நடக்குது இல்ல, அது விபச்சாரம் தான் நடக்குது சில பேர். ஏன்னு சொன்னா தலாக்குடைய பல வகைக்கு ஜாஹிலியா காலத்துல ஒரு வகையான தலாக் என்னன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை பார்த்து உண்ட கை எனக்கு என்ன உம்மாட கையை போல உண்ட முதுகு எனக்கு என்ன உம்மாட முதுக போல சொல்லிட்டாருண்டா அதுவும் தலாக்குடைய வார்த்தை. அப்படி சொல்லிட்டாருண்டா கஃபாரா கொடுக்காம மனைவியே நெருங்க இயலாது. அல்லாஹ் சொல்றான், உங்களோட மனைவியை பார்த்து உம்மா போலன்னு சொன்னாலும், உங்களோட மனைவியை பார்த்து உம்மா போலன்னு சொன்னாலும் உங்களோட வார்த்தையினால உங்களோட மனைவி உம்மாவாக முடியாது. உம்மாதான், மனைவிதான். சொந்த மகன் வேற, இன்னொருத்தர மகன் வேற. அல்லாஹ் இந்த கிதாபு வேற, மனிதனால் உருவாக்கப்பட்ட கிதாபு வேற. கவுலுக்கும் வியாப்புவாய்,
இதெல்லாம் நீங்க வாயால விட்டு கட்டுறீங்க. நீங்களோட பேச்சுவார்த்தைகள் உள்ளது. வல்லாஹு யகூல் ஹக் வஹுவ யஹ்தி ஸபீல். அல்லாஹ் உண்மையை சொல்கிறான், அவன் தான் உங்களுக்கு நேர வழி காட்டுகிறான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அப்படித்து அல்லாஹ் ஜெல்லஜலாலுஹு எவ்வளவுதான் நாங்க படிஞ்சாலும் அது குறையதான், எவ்வளவுதான் வணங்கினாலும் அது குறையதான், எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் அது குறையதான், நாங்க என்னதான் செஞ்சாலும் அல்லாஹ் சொன்னார் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனா அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு வேற வழி ஒன்று இல்லை. அல்லாஹ்வை தவிர வேற வழி ஒன்று. சொல்லுவாங்க, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்தாக வரைக்கும் சுஜூதல கடிச்சாலும் இவனை தூக்கி அல்லாஹ் நரகத்துல போட்டான்னு சொன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய நீளம் தானே ஒழிய அதுவும் அல்லாஹ்வுடைய அநியாயம் கிடையாது. அதுவும் அல்லாஹ்வுடைய அநியாயம், அதுவும் அல்லாஹ்வுடைய நீளம். சோழர்களே, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னுடைய அடியார்களாக மாறுங்க, நீங்க என்னுடைய அடியார்களாக மாறுங்க. உலகத்துடைய அடியார்களாக மாறாது. உலகத்துடைய எல்லா பொருளும் அது அழிந்து விடக்கூடியது. தாயிஸ் அப்துல் தீனா, தாயிஸ் அப்துல் தாயிஸ் அப்துல் ஹமீசா, தாயிஸ ஒன் தூக்கிஷ வைரா சீக்க பலன் தூக்கிஷ. யார் தீனாருக்கு, திருகத்துக்கு, பணத்துக்கு, உடுப்புக்கு, உலகத்துடைய பொருளுக்கு யார் அடிமையாகிறார்களோ அவர்களால் நாசமாகட்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவா செய்கிறார். எனவே சோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் அல்லாஹ் ஜெல்லஜலாலுஹு அவன் செய்த கிருபை, அவன் செய்த அருள், அவன் பக்கம் போகக்கூடிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்த, வழியை மட்டும் ஏற்படுத்தல, அவன் சொல்றான் ஃபஃபிரு இலல்லாஹ், அந்த அல்லாஹ் பக்கம் நீங்க ஓடி போங்க, அந்த அல்லாஹ் பக்கம் விரைந்து போங்க, அல்லாஹ் பக்கம் விரைந்து போங்க. இவருடைய எல்லா அமல்களுடைய நோக்கமே சோதனைகளை நாங்கள் அல்லாஹ் அடையணும், நாங்கள் உலகத்தை அடைகிறது என் நோக்கம் இல்லை. இவனுடைய எந்த இபாதத்தை எடுத்தாலும், இவனுடைய 6 நம்பர் எடுத்தா கூட 6 நம்பருடைய நோக்கம் இது, நாங்கள் அல்லாஹ் அடையணும், அல்லாஹ்வோட திருப்தி அடைகிறது, அல்லாஹ்வோட முஹப்பத் அடைகிறது. எல்லாமே செஞ்சோம் அல்லாஹ் அடையல, அல்லாஹ்வோட முஹப்பத் அடையல, அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடையலன்னா எல்லாமே ரிஜெக்ட், எல்லாமே ரிஜெக்ட் தான். எந்த பிரயோசனம், எந்த பிரயோசனம்? சகோதரர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இதனாலதான் நாங்க சொல்றோம் என்ன, கலிமாவுடைய நோக்கம் என்ன? கலிமாவுடைய நோக்கம் நாங்க அல்லாஹ்வை அடைய, அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைய, அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைய அப்படின்னு சொன்னா இத கலிமாவை நான் இஹ்லாஸ் சொல்ல முடியும், கலிமாவை இஹ்லாஸ் சொல்ல முடியும். இவருடைய எல்லா அமல்களுடைய நோக்கம் எங்களை அல்லாஹ்வோட இணைக்கிறது, அல்லாஹ்வோட இணைக்கிறது. சகோதரர்களே, எந்த அமல்கள் எங்களை அல்லாஹ்வோட இணைக்கலையோ அது எங்களை நரகத்துக்கு தான் எடுத்துக்கிறது, நரகத்துக்கு தான். உதாரணமா சொல்ல போறோம்னு சொன்னா, நாம் தொழுகிறோம், யாருக்காண்டி தொழணும்? அல்லாஹ்வுக்காண்டி தொழணும். யார் அல்லாஹ்வுக்காண்டி தொழலையோ, ஒரு மனிதன் சிலையை வணங்கி அவன் நரகத்துக்கு போறான், அது நியாயம் என்று சொல்லுங்க. ஒரு வகையில் சிலையை வணங்கி நரகத்துக்கு போறான், ஒரு வகையில நியாயம். ஜினா செஞ்சு நரகத்துக்கு போறான், அது ஒரு நியாயம். களவெடுத்து அவன் நரகத்துக்கு போறான், அது நியாயம். ஆனா ஒரு மணி தொழுது நரகத்துக்கு எப்படி நியாயமா? இல்மு படித்து நரகத்துக்கு போறான், நியாயமா? ஹஜ் செஞ்சு நரகத்துக்கு போறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸல்லா யுராயி ஃபகத் அஷ்ரக, யார் பிறகு காட்டத்துக்காக தொழுகிறாரோ ஷிர்க் வைத்து விட்டார், யார் பிறகு காட்டத்துக்காக நோன்பு நோட்டாரோ ஷிர்க் வைத்து விட்டார். ஷிர்க்குடைய தொங்கல், ஷிர்க்குடைய தொங்கல் அது நரகமான. எங்களை தெரியும், நாளை கியாமத்திலே நாளில்
முதலாவது நரகம் ஆரம்பிக்கிறது 3 பேரை கொண்டு ஆரம்பிக்கிறது. முதலாவது ஆளி ஏன் இல்மு குர்ஆன படிச்சாரு, ஹதீஸை படிச்சாரு. சோதரர்களே, குர்ஆன் எப்படிப்பட்ட சாமான், குர்ஆன் எப்படிப்பட்டது சொல்லுவாங்க. நீங்க அல்லாஹ்வோட பேசணுமா தக்பீர் கட்டி சொல்லுங்க. நீங்க அல்லாஹ்வோட பேசணுமா தக்பீர் கட்டி சொல்லுங்க. அல்லாஹ் உங்களோட பேசணுமா குர்ஆனை திறந்து ஓதுங்க. அவ்வளவு மகத்துவமான குர்ஆனை படிச்ச ஒரு ஆளு அவரை கூட நாளை கியாமத்து நாளிலே நரகம் ஆரம்பிக்கப்படும். நவதுபில்லாஹ். ஊருக்கெல்லாம் கொடை கொடுத்த பெரியொரு கொடைவல்லன் இவரை கொண்டு நரகம் ஆரம்பிக்கும். ஏன் அவர் அல்லாஹ்வுக்கு வழி செய்கிறார். சோதர்களே, அதுபோல யாரு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்கிறாரோ இவரை கொண்டு நரகம் ஆரம்பிக்கப்பட்ட கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சோதர்களே, ஏன் சொல்லப்படுது என்று சொன்னா, அல்லாஹ்க்கு தேவை இந்த அமல்கள் ஏதோ அல்லாஹ் அடையத்துக்காக தந்த அமல்கள். அல்லாஹ் தஆலா இந்த அமல்களுக்குள்ள இஹ்லாஸ மனை தூய்மைய லில்லாஹி அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய உண்டை அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கிறார். அல்லாஹ்வுக்காக வேண்டி நடக்க வேண்டிய உண்டை அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கிறார். எந்த அமலா இருந்தாலும், சின்ன அமலா இருக்கலாம், பெரிய அமலா இருக்கலாம், எந்த அமல்களுக்குள்ள சகோதரிகளே லில்லாஹி அல்லாஹ்வுக்காக தன்மை இல்லையோ அந்த அமலுக்கு எந்த விதமான பெருமதியுமே உலமாக்கள் கிதாபை எழுதுற ஒரு விஷயம் தான் சொல்வதை பயமாவும் இருக்கின்றார். என்னண்டா, நான் பொதுவாக ஒரு நாளும் படிச்ச ஹதீஸ், யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வாங்களோ அவர் தஹல் ஜன்னா சொர்க்கத்துக்கு போவார்கள். எப்பயாச்சும் ஒரு தரம் சொர்க்கத்துக்கு போவாங்க படிச்சிருக்கோம். ஆனா அந்த உலமாக்கள் அந்த ஹதீஸுக்கு எழுதுறாங்க, அந்த கலிமாவை வாழ்க்கையில ஒரு தடவையாவது இஹ்லாஸோட முடிஞ்சிருக்கு. ஒன்று அல்லாஹ்வுடைய பயத்தோட அல்லது அல்லாஹ்வுடைய முஹப்பத்தோட அல்லாஹ்வுடைய சிந்தனையோட மனசியா அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒளிஞ்சால்தான் அந்த கலிமாவும் இவரை பாதுகாக்கக்கூடியதாக. சோதர்களே, அல்லாஹ்வுடைய இதனால நாங்க செய்யக்கூடிய சிறிய பெரிய எல்லா அமல்களாம், அது கலிமாவா இருக்கலாம், தாவத்தா இருக்கலாம், தொழுகையா இருக்கலாம், அது இல்மா இருக்கலாம், திக்ரா இருக்கலாம், அது அஹ்லாக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அங்க அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒன்று அல்லாஹ் புறத்திலிருந்து எதிர்பார்க்கப்படும். அஹ்லாக் தான் எங்களுக்கு மத்தியில செய்ய வேண்டிய கடமைகள் தான். ஹதீஸ்ல படிக்கிறோமா இல்லையா, நாளை கியாமத்து நாள்ல அல்லாஹ் கேட்பானா, அடியா நான் சோமில்லாம இருந்தேன், நீ சந்திக்க வரலையே. நீ சோமில்லாம இல்லையா? இல்ல, என்னுடைய அடியான் சோமில்லாம இருந்தான், அவனை சந்திக்க போயிருந்தா என்னுடைய அடியை அடங்கியிருப்பார். சோதனைகளை தவறை சந்திக்கிறது, நோய் விசாரிக்கிறது யார் அடைவதற்காக வேண்டி? அல்லாஹ்வை அடைவதற்காக. அல்லாஹ் அடைவதற்காக. சோதனைகளை எவ்வளவு காலமா வணங்குறோம், எவ்வளவு காலமா தாவத்து உழைப்பு செய்யறோம், எவ்வளவு காலமா கஷ்டம் போறோம், எவ்வளவு காலமாக எவ்வளவு அமல் செய்யறோம். என்னோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு இஹ்லாஸ் இருக்கிறது. மன்னாஃபா இல்லா வமனா இல்லா வஹப்ப இல்லா வபகர இல்லா ஃபகத் இஸ்தக்மல் ஈமான். ஒரு மனிதரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறார், அல்லாஹ்வுக்காக கோபிக்கிறார், அல்லாஹ்வுக்காக கொடுத்தாரு, அல்லாஹ்வுக்காக எடுத்தாரு, ஈமானை பூர்த்தியாக்கி விட்டார். நான் நினைக்கிறேன், நாங்க இந்த அளவுக்கு பின்னடைவுக்கான காரணம் எங்களோட நீயத்தில் உள்ள பிரச்சனையாக தான் இருக்கிறது. சம்பவம் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும், என்னுடைய தபிலியுடைய 2வது அமீர் யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அடுத்தது 3வது உலகத்துடைய அமீர் இனாமுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய
அவங்க பாசறையில சின்ன வயசுல இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு இலியாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க படிச்சு கொடுத்த முதலாவது பாடம் என்ன தெரியுமா? முதலாவது பாடம் என்ன? முதலாவது பாடம் 2 விஷயம் தான். ஒன்று என்ன? ஒன்று, யாரெல்லாம் அந்த மர்க்கத்துக்கு வராங்களோ நீங்க அவங்களுக்கு நல்லா பெருமை செய்யணும். நல்லா சாப்பாடு எடுத்து கொடுங்க, தண்ணி கொடுங்க, கோயிலோட துப்புரவு பண்ணுங்க, இங்க மஸ்ஜித துப்புரவு பண்ணுங்க, துப்புரவு பண்ணுங்க, எல்லா வேலையும் உறுப்பு கல்வி கொடுங்க, எல்லா வேலையும் செய்யுங்க, எல்லா வேலையும் செய்யுங்க. ஆனா ஒவ்வொரு வேலையும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்க. ஒரு டீக்க படுத்து கொடுக்குறீங்களா? அல்லாஹ்வுக்காக. வாங்க வைக்கிறீங்களா? அல்லாஹ்வுக்காக. சாப்பாடு பிளேட்டை கொடுக்குறீங்களா? அல்லாஹ்வுக்காக. அதை வாங்கி வைக்கிறீங்களா? அல்லாஹ்வுக்காக. ஒரு துரும்பெடுத்து வெளியே போறீங்களா? அல்லாஹ்வுக்காக. சொன்னாங்க. அந்த இக்லாஸிலே பரக்கத்து தான். நான் நினைக்கிறேன், நான் அந்த திரும்ப செஞ்சா வேறு வேலைக்குள்ள வருவாரு, நல்ல நியத்து தான். ஆனா இல்லாத விட முக்கியம் அல்லாஹ் என்ன கபூல் செய்ய. அல்லாஹ்வுக்காக சொன்னாங்க. அந்த பரக்கத்து தான் 48 வயசுல யூசுப் ரஹ்மத்துல்லாஹி வஃபாத் ஆயிட்டாங்க. தபலீகுடைய வேலை முழு நாட்கள் பரவுறதுக்கு காரணம் யார காலத்துல பரவடிச்சு? அல்லாமா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல. அவருடைய இக்லாஸுடைய பரக்கத். ஆரம்பத்துல பயானக பழக்கம் இல்லை, தஸ்பீஹ் செய்ய பழக்கம் இல்லை. அவன் நியத்து செய்றாங்க. நீ என்ன செஞ்சாலும், ஒரு வார்த்தை பேசுறனா, ஒரு வார்த்தை கழிக்கிறனா, ஒரு ஆளுக்கு ஒரு சிதம செய்யறனா, ஒரு பேச்ச வாங்கி வைக்கிறனா, இன்னும் எத்தனை வருஷமாக உலகத்தில் அமீராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், இன்றைக்கு நாம் எவ்வளவு பலகீனமாக நாங்களே இதில் பின்னடைஞ்சு கொண்டு போறோம். எங்களோட பிள்ளைகள் நாங்க செய்யற வேலையை எங்களோட பிள்ளைகள் எடுக்க தயார் இல்லை, எங்களுடைய குடும்பம் எடுக்க தயார் இல்லை, எங்களுடைய உறவினர் எடுக்க தயார் இல்லை, என் நண்பர்கள் எடுக்க தயார் இல்லை. சகோதரர்களே, உள்ளம்ங்கிறது அல்லாஹ்வுடைய கையில். உள்ளம்ங்கிறது அல்லாஹ்வுடைய கையில். அல்லாஹ் தஆலா யார நாடுறானோ அவர்களைத்தான், அவருடைய உள்ளத்துல யாரெல்லாம் போடணும், அல்லாஹ் ஜல்லல்லாஹு அவர்தான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லல்லாஹு மிகப்பெரிய ஒரு பாக்கியை தந்திருக்கிறார். நான் உலகத்துல கொஞ்சம் காலம் தான் வாழ போறோம், நீண்ட காலம் வாழ்றதுக்கான வரல. சகோதரர்களே, நாங்க ரெண்டே மோசமா தான் இருக்கும், துன்யாவிலே மோசமா தான் இருக்கும், ஆகாவிலே மோசமா தான் இருக்கும். துன்யா, நம்ம இருக்கக்கூடிய துன்யா மிக மிக அற்பம்ங்கிறது அல்லாஹ் எப்பயே சொல்லித்தான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, ஆண்டவருடைய கிதாபுல பார்த்த முக்தனசர் சொல்லக்கூடிய ஒரு அரசர் இருக்கானே, அவன் உலகத்தில் ஆண்ட வருஷம் எத்தனை தெரியுமா? 700 வருஷம் உலகத்தை ஆண்டான். 700 வருஷம். இன்றைக்கு நாங்க எத்தனை வருஷமா உலகத்தில் ஆடுறோம்? இன்றைக்கு நாங்க எங்கட கட்டுப்பாடுல ஒரு 5 பிள்ளைகள், 3 பிள்ளைகள், 10 பிள்ளைகள், ஒரு ஸ்கூலுக்கு பொறுப்பா இருக்கும், ஒரு ஆபீஸுக்கு பொறுப்பா இருக்கும், ஒரு கடைக்கு பொறுப்பா இருக்கும். இதுக்குள்ள இருந்து கொண்டே இந்த துன்யாவிலிருந்து தப்ப முடியாதுன்னு இருக்குன்னு சொன்னா, இதுக்குள்ள இருந்தே இவங்க தீனுடைய வயசுல கஷ்டமா இருக்கு. இதுக்குள்ள இருந்தே எங்களுக்கு வந்து 5 நேரம் பள்ளிக்கு வர்றது கஷ்டமா இருக்கு. இதுக்குள்ள இருந்து மகன்ல 2ஆம் ஆண்டு கஷ்டமா இருக்கு. இதுக்குள்ள இருந்து 4 மாசம் 40 நாள் கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, தப்பி தவிர எங்களோட கையில 700 வருஷம் ஆட்சியை தந்திருந்தா என்ன நடந்தது? எப்படி இருந்தது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறதுக்கு வந்து பல்கிஸ் ராணி சில ஹதியாக்களை கொடுத்து அனுப்புறாங்க. இன்னி முர்சிலத்து இலைஹி பி ஹதியத்தின் ஃபனாதிரத்துன் பிமா யர்ஜுல் முர்சலூன். சம்பவம் எங்களுக்கு தெரியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாவத் கொடுக்க கடிதம் அனுப்ப, அவ தன்னுடைய ஆக்கத்தை மஸ்ரா பண்ணிட்டு அவ சில ஹதியாக்களை கொடுத்து அனுப்புறான். கொடுத்து அனுப்புற ஹதியாக்க தெரியுமா? பல ஹதியாக்கள். அதுல 500 கல்லு. என்ன கல்லு? தங்கத்தினால 500 கல்லு கொடுத்து அனுப்புறாங்க. இதை கேள்விப்பட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க, நான் கணக்கொண்டு பார்த்தேன் அந்த டைம்ல, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாரத்துக்கு அவருடைய சிம்மாசனம் அமைச்சு கிட்டத்தட்ட 300-400 கிலோமீட்டர் பரப்பளவுல பெரிய மைதானம் அமைச்சு, அந்த மைதானத்தை அப்படியோ
தங்க கல்லால செட் பண்ணுவாங்க. எத்தனை கல்லு கொண்டு 500 கல்லு அவ அனுப்பியிருந்தா அந்த கல்லை வைக்கிறதுக்கு மட்டும் இடவழி ஒன்று வச்சிருந்தான். அந்த பாட்டி வந்து பார்த்து கொஞ்சம் தொங்கல்ல இருந்து இந்த உடமைய பரப்பளவுல தங்கத்தால பரத்தப்பட்டிருக்கு, இந்த 500 கல்லையும் எடுத்துட்டு அங்க போனா சொல்லுவாங்க நாம களவெடுத்துட்டு வந்திருக்கோம் சொல்லுவாங்க. சொல்லிக்கொண்டு தொங்கல்லே போட்டு வந்துட்டாங்க. சொல்லுங்களே, இது சொர்க்கத்தில் இல்ல, இது சொர்க்கத்தில் இல்ல, இது உலகத்துல எங்களுக்கு முன்னோர்கள் அனுபவிச்ச துன்யா, முன்னோர்கள் அனுபவிச்ச துன்யா, முன்னோர்கள் ஆண்ட ஆட்சி அரசாங்கம். 1000 வருஷம் வாழ்ந்தாங்க, 950 வருஷம் வாழ்ந்தாங்க, 200 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, தங்கத்தால மாளிகையை கட்டினாங்க. சோதர்களே, அப்படி இருந்தும் அவங்க அல்லாஹ் மறக்கல, அப்படியான அக்கலம் வாழ்ந்தாங்க. நாங்கள் அப்படியான சம்பவங்களை சொல்லிக் கொடுத்தா அல்லாஹ் குர்ஆன் என்ன தெரியுமா சொல்றான்? இந்த சூரத்துல அன்கபூத் சூரா வந்து அந்த சூறாவை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஆனா இதுக்கு முன்னால் அந்த நபிமார்கள் சம்பவத்தை நான் சொல்லிக் கொண்டு அல்லாஹ் கீழே சொல்றான், மஸலுல்லதீன இத்தஹது மின் தூனில்லாஹி அவ்லியா கமஸலில் அன்கபூத் இத்தஹதத் பைத்தா வ இன்ன அவ்ஹரல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத் லவ் கானூ யஅலமூன். இந்த ஆத்தமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த படப்பட்டாளம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சி அதிகாரம், அந்த சொத்து மத்தி, அதெல்லாம் அந்த தொடர்ல வரும் சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சொல்றான். சாத்மாவோட இந்த விஷயத்தை விளம்பரப்படுத்துறாங்க. யாரெல்லாம் அல்லாஹ் அல்லாத பொருட்களை, அல்லாஹ் அல்லாத படையா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், தங்கமா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இவைகளை தன்னுடைய அவுளியாக்கள்னா அதுக்கு அரபுல பல கருத்து, தன்னுடைய நண்பர்களாக, தன்னுடைய வழிகாட்டிகளாக, தன்னுடைய உதவியாளர்களாக இந்த சொல்லி தன்னுடைய உதவியாளர்களாக யாரெல்லாம் எடுத்துக்கொள்றாங்களோ இவங்களுக்கு உதாரணம் கமஸில் அன்கபூத், இவர்கள் எல்லாம் சிலந்தியை போல. இவர்களாம் சிலந்தி. இந்த 5 வருஷம் ஆட்சியே அல்லாஹ் சிலந்தின்னு சொல்லல, இந்த 1000 வருஷம் ஆட்சி அல்லாஹ் சொல்ல. இவர்கள்லாம் சிலந்திகளை போல, இவங்க எடுத்த உபகரணம் எல்லாம் சிலந்தி வலைகளை போல. நாம் எடுக்கிற சம்பளத்துக்கு என்ன சார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சிலந்தி நவதுபில்லாஹி, அப்படி ஆள் சமூக கூட்டத்தினர் சிலந்தியும் அவருடைய பட்டாளம் சிலந்தி வளர்ந்து சொன்னா எங்களுடைய உடம்புக்கும் எங்களுடைய பணபலத்துக்கும் என்னென்று சொல்றது? என்ன உதாரணம் சொல்லலாம்? அல்லாஹ் சொல்றான், இத்தஹதத் பைத்தா. உலகத்துல எல்லாமே கூடு கட்டுது, காகம் கூடு கட்டுது, புறா கூடு கட்டுது, மனுஷன் கூடு கட்டுறான். சொல்றான் இது போல அங்கபூத் இந்த சிலந்தி வலையும் அதுவுமே செஞ்சிச்சு, அதுவும் கூடு கட்டு சொல்லிப்பட்டு சொல்றான். உலகத்திலே வீடுகள்ல மிக மிக பலகீனமான வீடு சிலந்தி வலை. அல்லாஹ் சொல்றான், லௌகாமயானமும் நீங்க இங்குள்ளவங்க சொல்றீங்களே, நானும் படிச்சிருக்கேன், ஓதிருக்கேன், எங்களுக்கு குர்ஆன் தெரியும், ஹதீஸ் தெரியும், நாங்கெல்லாம் பெரிய அல்லாஹ்மார்கள் சொல்றீங்களே, உங்களுக்கு அப்படி சொன்னா நான் சொல்ற உதாரணம் விளங்கணும். அல்லாஹ் சொல்றான். சோதர்களே, அல்லாஹ்வுடைய நாங்க உலகத்தை சரியான முறையில் விளங்குவது, உலகத்தை படித்து அப்படித்து அல்லாஹ் ஜல்லல்லாஹு அவன் உலகத்தையும் அறிந்தவன். அல்லாஹ் தஆலா ஆக்ராவை மறுத்தது. ஆக்ரம் எவ்வளவு விசாலமானது, மௌத்துக்கு பின்னால வாழ்க்கை எவ்வளவு விசாலமானது, உலகத்துல வாழ்க்கை எவ்வளவு அற்பமானது. உலகத்துல எல்லாமே சொன்னாங்க. மற்றும் அகதற்கு விஸ்மயம் பல்யவும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துக்கு ஆக்ராவுக்கு உதாரணமாக கடல்ல ஒரு மனிதர் போய் தன்னுடைய விரலை போடுகிறார். விரலை போட்டு எடுத்தா விரல்ல எவ்வளவு தண்ணி வரும்? விரல்ல எவ்வளவு தண்ணி வரும்? எத்தனை லிட்டர் தண்ணி வரும்? 10 லிட்டர் வருமா? கையில சொட்டு வரும். அல்லாஹ் சொல்றான், ஆக்ராவுடைய கடல் என்றா உலகம் சொத்து, ஆக்ராவுடைய இன்பம் கடல் என்றா உலகத்தில் இன்னும் சொத்து.
ஆக்ராவுடைய துன்பம் கடல் என்றால் உலகத்திலே துன்பம் சொத்து. ஆக்ராவுடைய நாட்கள் அது கடல் என்றால் உலகத்திலே வாழ்க்கை சொத்து. சோழர்களே, அல்லாஹ்வுடையவர்களே, அல்லாஹ் உலக வாழ்க்கையே கொஞ்ச கால வாழ்க்கைன்னு தான் சொல்றான். இந்த கொஞ்ச கால வாழ்க்கை தான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கையா தெரியுதுன்னு சொன்னா, எந்த வாழ்க்கைய அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கை சொல்றானோ அந்த வாழ்க்கை எப்படி? அந்த வாழ்க்கை எப்படி? கொஞ்ச கால வாழ்க்கை. இது கொஞ்சமாது, இது கொஞ்சமாது. இந்த வாழ்க்கை நாங்க இன்னும் உலகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இன்னும் உலகம் இருக்கிறது. இன்னும் உலகத்துக்கு நாடு இருக்கு. இன்னும் இந்த கொஞ்ச கால வாழ்க்கை இவங்களுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கையா இருக்கு. இதனுடைய கஷ்டம் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கு, இவ்வளவு பெரிய துன்பமா இருக்கு. சோழர்களே, இந்த வாழ்க்கை இவ்வளவு பெருசுன்னு சொன்னா எந்த வாழ்க்கை அல்லாஹ் கடவுள் சொல்றானோ அந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அந்த வாழ்நாள் எப்படி இருக்க போகுது? அல்லாஹ் காலனீய பியா, யாருக்காவது மௌத்துக்கு பின்னால ஒரு 500 வருஷம் வாழுவோமா, கோடி வருஷம் வாழுவோமா சந்தேகம் வரும்னு சொன்னா அவர் குர்ஆனை நம்பல. ஏன்? குர்ஆன்ல உள்ள எத்தனையோ காலிதீன நிரந்தரம் என்ற வார்த்தையை அவர் மறுக்கிறார்கள். அதை கொண்டு இன்னும் ஈமான் கொள்ளவில்லை. இன்னும் ஈமான் கொள்ள சொல்ற அல்லாஹ். இதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை ஆகிராவு பக்கம் அல்லாஹ் அழைச்சு கொண்டே இருக்கிறார், சொர்க்கத்தின் பக்கம் அழைச்சு கொண்டே இருக்கிறார், நரகத்தை பற்றி பயன் காட்டிக் கொண்டே இருக்கிறார், பயன் காட்டிக் கொண்டே இருக்கிறார். சோதர்களே, நாங்கள் மறந்தாலும் அல்லாஹ் எங்களை பயன் காட்டிக் கொள்றார். இதனால நாங்கள் புத்திசாலிகள் யாருன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்ற மாதிரி கேட்கிறவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டின மாதிரி தந்த வாழ்க்கையை அமைச்சுக் கொள்றவங்க இவங்க தான் புத்திசாலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்-கையிசு மன் தான் நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யார் தெரியுமா? தன்னுடைய உலகத்திலே வாழ்க்கையை நடத்த கட்டுப்படுத்தி மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கைக்கான யார் அமல் செய்கிறாரோ அவர்தான் புத்திசாலிகள். இதனால் நான் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் புத்திசாலிகளாக தயாராக இன்ஷா அல்லாஹ். யார் தயார் இன்ஷா அல்லாஹ் அவசரமா